அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களைப் போலவே நானும் ஒரு திரியாத்திரிகனாக இங்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பூண்டி அன்னையினுடைய ஆலயத்தில் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தை நான் வரும்போதெல்லாம் உணர்ந்திருக்கிறேன். இந்த பீடத்துக்கு பின்னாடி இருக்கிற அன்னை மரியாளுடைய திருவுருவத்திலும் சரி, இந்த ஆலயத்திலும் எப்போதும் நாம் எப்போது இங்கே வந்தாலும் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தை, அதை அதிர்வு என்று சொல்வார்களே, வைப்ரேஷன், அது எப்போதும் இங்கே இருப்பதை உணர்ந்திருக்கிறேன். எனவே இங்கே வருவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்றைக்கு திருக்கோடி ஏற்றி இந்த திருப்பலியை இந்த பீடத்தில் ஒப்பு கொடுக்கிற பேற்றினை அன்னை மரியாள் எனக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன். அன்னை மரியாள் தான் விருந்தாளியாக அவரை அழைத்தார்கள். ஆனால் ஊருக்கே விருந்து கொடுக்கிறவராக போனார். நம்ம கானாவூரில் பார்க்குறோம், அவரை விருந்தாளியாக தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்தார்? அந்த திருமண வீட்டுக்கும் ஊருக்குமே விருந்து கொடுக்கிறவராக அன்னை மரியாள் இங்கே செயல்பட்டதை பார்க்கிறோம். என்றால் விவிலியத்தில் அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிற போது ஒரு வார்த்தை வருது. லூக்கா 1:39 வாசிக்கிறோம், விரைந்து சென்று உதவுகிறவர். எலிசபெத் அம்மாள் அழைக்கவில்லை, எலிசபெத் அம்மாள் நினைக்கவில்லை, ஆனால் மரியா விரைந்து சென்று உதவினார். கானா ஊரிலே விரைந்து சென்று உதவினார். அதான் புனித பேசில் சொல்வார், அன்னை மரியாள் ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அரசு மருத்துவமனைக்கு யார் சொல்வார்கள்? ஏழை எளியவர்கள், படிக்காத பாமர மக்கள், மருத்துவருக்கு காசு கூட கொடுக்க வழியில்லாத மக்கள் எல்லாம் அங்கே அரசு மருத்துவமனைக்கு சொல்வார்கள். இரண்டாவது யார் சொல்வார்? மிக ஆபத்தான சூழ்நிலையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆம்புலன்ஸ் வேன்ல வந்துகிட்டே இருப்பாங்க. இவர்கள் 2 பேரும் அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள். அன்னை மரியாளிடம் இப்படிப்பட்ட மக்கள் வருகிறார்கள், அவர்களை கனிவோடு ஏற்று கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற நாமெல்லாம் பெரும்பாலும் அதே போலதான், ஏழை எளிய மக்களாக, வாழ்க்கையில் வசதி இல்லாமல், பல்வேறு துன்பங்கள், அடுத்து என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன செய்ய, பல்வேறு நெருக்கடியான நிலையில் அவரை தேடி வந்திருக்கிறோம். இங்கே வருகிறவர்கள் காசையோ பொருளையோ பொன்னையோ கொடுக்க வேண்டாம். ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவரை ஒவ்வொருக்கும் பெற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய இதயம் கனிவான இது. நீ 1531ஆம் ஆண்டு அன்னை மரியாள் குவாதேலூப்பே என்கிற இடத்துல காட்சி கொடுத்தார், நமக்கு தெரியும். ஜுவான் டீகோ என்று சொல்லக்கூடிய 57 வயது மனிதர், இப்போ புனிதர் ஆயிட்டார். புனித ஜுவான் டீகோ ஆயிட்டார். படிக்காத பாமரர். நீங்கள் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த நிறைய பேரை பாருங்க, ஒன்று சின்ன சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, இல்லைன்னா படிக்காதவங்களா, ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்க. அதனால தான் நாமெல்லாம் பேறு பெற்றவர்கள். அந்த ஜுவான் டீகோ என்கிற அந்த பாமர மனிதர் ஆலயத்துக்கு திருப்பலிக்கு போய் கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்கிறார், என்னுடைய கனிவையும் என்னுடைய அன்பையும் இந்த மக்களுக்கெல்லாம் நான் காண்பிக்க வேண்டும். என்னை நோக்கி கண்ணீரோடு தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் இயேசுவின் வாழ்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலாக நான் துணையாக இருக்க வேண்டும். எனக்கு இங்கே ஒரு ஆலயம் கட்டு, போய் ஆயரிடம் அனுமதி வாங்கி வா என்று அன்னை மரியாள் சொல்கிறார். அடுத்த நாள் மதியம் மீண்டும் அன்னை மரியாள் அங்கே காட்சி கொடுக்கிறார். அந்த புனித ஜுவான் டீகோ வருகிறார். அவர் சொல்றாரு, அம்மா நான் ஆயர்கிட்ட கேட்க போனேன், ஆயர் நான் சொல்றத நம்புற மாதிரி இல்லை, மாதா காட்சி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையோ இங்கே கோயில் கட்டணுங்கிறதையோ அவர் என்னை நம்பலை, ஏதாவது ஆதாரம் காட்டுன்னு சொல்கிறாரு. அதனால் இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நான் வேண்டாமா, நீங்கள் வேற யாராவது அனுப்புங்க, ஒரு படித்த மனுஷன், பெரிய ஆளா, இந்த மறை மாவட்டத்தில் பெரிய ஆளாக பார்த்து அனுப்புங்க, நான் வரல அப்படிங்கிறார். இப்போ மாதா சொல்கிறாங்க, நாளைக்கு இதே நேரம் இங்கே வா, நான் உனக்கு ஆதாரம் கொடுக்குறேன்.
ஆனால் அந்த புனித ஜுவாண்டிக்கோ என்ன சொன்னார், அடுத்த நாள் இங்கே வராமல் வேற ஒரு ரூட்டில் எஸ் ஆகிறார். அவர் வேற ஒரு ரூட்டில் போகும்போது மாதா அங்கே போய் நிற்கிறாங்க. என் அன்பு மகனே, ரூட்டை மாற்றிக்கிட்டு எங்கப்பா ஓடுற? அவர் சொல்கிறாரு, அம்மா எங்கள் மாமா சீரியஸாக கிடக்கிறார், அவருக்கு நற்கருணை கொடுக்கணும், அவஸ்தை கொடுக்கணும், சாக போகிறாரு, அவரெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேம்மா அப்படி சொல்கிறார். மாதா சொல்கிறாங்க, என் அன்பு மகனே, நான் உன் தாய் இல்லையா? நான் இங்கே இல்லையா? நீ என் மடியில் இல்லையா? நோயை பற்றியோ ஆபத்தை பற்றியோ எப்போதும் கவலைப்படாதே, ஆரோக்கியமும் வாழ்வும் நானே. உன் மாமா சாக மாட்டார், அவர் இப்போதே பிழைத்து கொண்டார், இன்னும் உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தருகிறேன். அன்னை மரியாளுடைய வார்த்தையை பாருங்க, நான் உன் தாய் இல்லையா? நான் இங்கே உன்னோடு இல்லையா? நீ என் மடியில் இல்லையா? ஜுவான்டிக்கோ அன்னை மரியாளுடைய அந்த அன்பான வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராக போறார். மாமா உயிர் பிழைத்து விட்டார், அவருக்கு அவஸ்தையும் கொடுக்கல, அவருக்கு நற்கருணையும் கொடுக்கல. அன்னை மரியாள் இப்போது உன் மாமா பிழைத்து கொண்டார், அவ்வளவுதான், பிழைத்து கொண்டார். அந்த அன்னை மரியாளுடைய வார்த்தை தான் இன்றைக்கு இந்த பூண்டியிலும் நமக்கு ஒலிக்கிறது. நான் உன் தாய் இல்லையா? ஏன் நோயை பற்றியும் கஷ்டத்தை பற்றியும் ஆபத்தை பற்றியும் ஏன் 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 பயந்து பயந்து சாகிறாய்? நீ என் மடியில் இல்லையா? என் மடியில் உன் பிள்ளையாக நான் வைத்திருக்கிறேனே. என கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்த ஒரே கடமை, ஒரே பொறுப்பு, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்க வேண்டும். அந்த தாய் என்கிற முறையிலே ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் மடியில் வைத்து பார்க்கிறார். நீ எங்க போனாலும் அன்னை மரியாளுடைய அன்பிலும் பராமரிப்பிலும் தான் இருக்கிறார். அதான் மாதா சொல்றாங்க, என் கனிவை நான் உனக்கு காட்டுவேன். அவர் கனிவு நிறைந்த தாய். நேற்றைய தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி நாம் கனிவின் நாளை கொண்டாடினோம். ஏன்? நேற்று புனித அன்னை தெரேசாவினுடைய நினைவு நாள். அன்னை தெரேசா அவருடைய வாழ்வின் கடைசி நாட்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் புனித அன்னை தெரேசா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. 1983 அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. பேஸ் மேக்கர் கருவி வச்சிருக்கிறாங்க இதயத்தில். 1991 நிமோனியா பாதிக்கப்பட்டாங்க. 93 மலேரியா. 96 அவர் கீழே விழுந்து 2 காலர் போனும் உடஞ்சி போச்சு, கழுத்து எலும்பு உடஞ்சி போச்சு. அவருடைய உடம்புல உடையாத பகுதி இல்லை. ஆனாலும் மகிழ்ச்சியாக இருந்தார், எப்பவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இன்னைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளையை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறோம். இந்த பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க, எப்படி வளர்க்க. அன்னை தெரேசாவுக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகள், எல்லாமே அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், எய்ட்ஸ் நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கிறார். அத்தனை பிள்ளைகள் வளர்க்கிறாரே, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த ரகசியத்தை கேட்குறாங்க, எப்படியம்மா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? புனித அன்னை தெரேசா சொன்னார், நான் மாதா பிரார்த்தனையில் என்ன ஜெபிக்கிறோம், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று நான் மாதாவை சொல்லுகிறோம். நான் மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் எனக்கு யாராவது டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு பணம் கிடைச்சிருக்கு இல்ல, என் மகிழ்ச்சியின் காரணம் அன்னை மரியாள். கானா ஒரு வீட்டில் போய் கேளுங்க, உங்க மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க, அன்னை மரியாள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னை தெரேசாவுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, காயங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் நான் உன் தாய் இல்லையா, நான் உன்னோடு இல்லையா, ஏன் இதை பற்றி நீ கவலைப்படுகிறாய்? நீ என் மடியில் இருக்கிறாய், நான் அதை பார்த்துக் கொள்வேன். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன்னா நான் என்னைக்கோ செத்து சுண்ணாம்பா இருக்கணும். ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன்,
உயிரோடு இருக்கிற, நான் செத்து போவேன்னு சொன்னாங்க, உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாக ஒரு குருவாக நிற்கிறேன் என்று சொன்னால் அன்னை மரியாள் தான். நான் உன் தாய் இல்லையா? நீ என் மடியில் இல்லையா? எந்த நோயையும் ஆபத்தை பற்றி கவலைப்படாதே, வாழ்வும் நானே, ஆரோக்கியமும் நானே. அன்னை தெரேசாவினுடைய அனாதைகள் இல்லத்தில் நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. மாதா எவ்வளவு ஒரு தாய்க்குரிய கனிவோடு இருக்கிறாங்க பாருங்க. அங்கே இருக்கிறவங்க புனித அன்னை தெரேசாட்ட சொல்கிறாங்க, அம்மா நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு தான் வண்டி ஓடும். அப்போ புனித அன்னை தெரேசா சொன்னார், சாப்பாடு இல்லையா? சாப்பாடு யார் கொடுப்பா? அம்மா தானே சாப்பாடு கொடுப்பாங்க. போய் அம்மாட்ட கேளுங்க. பக்கத்தில் ஒரு சின்ன ஆலயம், அந்த ஆலயத்தில் போய் அங்கே இருக்கிற எல்லா அனாதைகள், சிறுவர் சிறுமிகள் எல்லாரும் அங்கே போய் முழந்தாள் படியிட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற ஜெபத்தை சொல்றான். என்ன புனித பௌஸ்தீனாவுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிற போது சொன்னார், நான் கடவுளின் தாய் மட்டுமல்ல, நான் இரக்கத்தின் தாய், நான் இரக்கத்தின் தாய், நான் கனிவின் தாய். எல்லாரும் முழந்தாள் படியிட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற ஜெபத்தை சொல்றாங்க. அந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஒருத்தர் நிற்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு சம்பளத்தில் வர வேண்டிய அரியர்ஸ் எல்லாம் மொத்தமாக வந்தது, அதனால ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன், அரிசி பருப்பு காய்கறிகள்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். புனித அன்னை தெரேசா சொன்னார், அன்னை மரியாள் உனக்கு உணவு கொடுப்பார். சாப்பாடு இல்லையே, அம்மா தானே சாப்பாடு கொடுப்பார். அவர் கனிவின் தாய், விரைந்து சென்று உதவுகிறவள். அவர் உன்னோடு இல்லையா? உன் தாய் இல்லையா? நீ அவர் மடியில் இல்லையா? அன்னை தெரேசா மாதா மீது எவ்வளவு பாருங்களேன். மாதாட்ட கேளுங்க, கொடுப்பாங்க. இந்த தென்பகுதியிலே ஒரு வியாகுல மாதா ஒரு திருத்தலம் இருக்கிறது. சனிக்கிழமை அங்கே வழிபாடு நடத்த போனேன். அப்போ திரு முருகன் என்கிறவர் என்னை பார்க்க வந்தார். அந்த முருகன் என்கிறவர் யார்? ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டில் வருகிற மக்களுக்கு இவர் சமைத்து கொடுக்கிற சமையல்காரர். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் ஒரு 40 குடும்பம் இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாரவங்களுக்கெல்லாம் அவங்க சமையல் பண்ணுவாங்க, சமையல் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் போனோன்னு சொன்னாங்க, நம்மளால் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியாதுப்பா, கூட்டம் கூடிக்கிட்டே போகுது, நம்ம 40 குடும்பம் எப்படி சாப்பாடு போட முடியும்? அதனால் அடுத்த வாரத்துலேருந்து சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் மாதா கோயிலுக்கு வந்தால் நீங்களே சாப்பாடு கொண்டு வந்துடணும், இங்கே சாப்பாடு கிடையாது சொல்லிடுங்க. அந்த வாரம் தான் கடைசி வாரம், அடுத்து சாப்பாடு கிடையாது. அந்த முருகன் சொல்கிறாரு, நான் நைட்டு கோயிலில் தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மகனேன்னு சத்தம் கேட்டுச்சு. முழிச்சு பார்த்தேன், அங்கே மாதா நின்னாங்க. மாதா கை நிறைய என்கிட்ட அரிசியை அள்ளி கொடுத்து, இதை போய் பங்கு தந்தைகிட்ட கொடு, என்னை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, நான் வார வாரம் சாப்பாடு போடுவேன் போ அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் அந்த அரிசி, அன்னை மரியாள் கொடுத்த அரிசியை கண்ணாடு பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. அந்த முருகன் சொல்கிறாரு, அன்றைக்கு தான் வாழ்க்கையில் முத நான் மாதா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட்டினியா இருக்கியா, உணவு இல்லாமல் இருக்கியா, கஷ்டத்தில் இருக்கியா, நான் உன் தாய் இல்லையா? நீ என் மகன் இல்லையா? நீ என் மடியில் இல்லையா? கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்வேன். அன்னை மரியாளுடைய அந்த இரக்கம் நிறைந்த அந்த கனிவை நாம் பார்க்கிறோமே ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில். இந்த கனிவு, அன்னை மரியாளுடைய கனிவு 2 தன்மைகளை கொண்டது. ஒன்று, நம்மை போன்ற ஒரு கனிவு அல்ல. நமக்கெல்லாம் ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறார், தர்மம் கேட்குறாரு, ஒரு 5 ரூபாயை கொடுக்குறோம், 10 ரூபாயை கொடுக்குறோம், சில நேரம் கொடுக்காம விட்டுறதும், அந்த கனிவு அல்ல. அன்னை மரியாளுடைய கனிவு என்பது கடவுளுடைய கனிவு. புனித பெர்னார்டு சொல்வார், கடவுள் நீதியை தனக்கென்று வைத்துக்கொண்டு
கனிவையும் இரக்கத்தையும் அவருடைய தாய்க்கு கொடுத்து விட்டார். அதனால இந்த தாயிடம் வருகிற யாரா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறாமல் போக மாட்டார்கள். என்றால் கடவுள் அதை தன் தாய்க்கு கொடுத்து விட்டார். இத்தாலி நாட்டில் 1947ஆம் ஆண்டு அன்னை மரியாள் ஒரு பெந்தகோஸ்தே சபைக்காரருக்கு காட்சி கொடுக்கிறார். அவர் பேர் புரூனோ கொர்னாச்சியாலோ. அப்போ இந்த பெந்தகோஸ்தேக்காரர் கேட்காரு, அம்மா நீங்க யாருன்னு கேட்கிறார் மாதாவை. ஏன்னா அவருக்கு யாருன்னு தெரியல. நீங்க யார்? அன்னை மரியாள் சொல்லுகிறார், நான் மூவொரு கடவுளோடு தொடர்புடையவள். நீங்க பைபிள்ல யாருமே கிடையாது, மூவொரு கடவுளோடு தொடர்புடையவள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது என்ன சொல்கிறது? தூய ஆவி உம்மீது வரும். 3ஆம் ஆளாகிய கடவுள் தூய ஆவி உம்மீது வரும். 2வது, கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். தந்தையாகிய இறைவன். பிறக்கப் போகும் குழந்தை இயேசு கிறிஸ்து எனப்படும். பாருங்க, மூவொரு கடவுள் அன்னை மரியாளோடு. இது விவிலியத்தில் ஆபிரகாமோ மோசேயோ பழைய ஏற்பாட்டில் யார் மேலும் சொல்ல முடியாது. அன்னை மரியாள் மட்டும்தான் மூவொரு கடவுளோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிறவர். எனவே அவருடைய கனிவு என்பது கடவுளுடைய கனிவு. நமக்கு ஜலதோஷம் பிடிச்சு அவருக்கு நெறிக்கட்டும். நீங்கள் வேதனையில் இருந்தால் அவர் கண்ணீர் வடிப்பார். அவருடைய கனிவு அப்படிப்பட்ட கனிவு. பிள்ளைகளுடைய கண்ணீரிலும் வேதனையிலும் உடன் இருக்கிற தாய். அதனாலதான் அந்த கனிவின் 2வது தன்மை என்ன தெரியுமா? அது கடவுளின் கனிவாய் இருப்பதால் அது வல்லமை மிக்கது, அற்புதம் அதிசயம் செய்யக்கூடியது. அன்னை மரியாளுடைய கனிவு அப்படிப்பட்டதுதான். இன்றைக்கு பூலோகம் போற்றும் நம் பூண்டி அன்னை திருத்தலத்துக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வருகிறவன். என்ன காரணம்? அன்னை மரியாளுடைய கனிவை இவர்கள் சுவைத்திருக்கிறார்கள். அன்னை மரியாளை பற்றி ரொம்ப தெரியாது, அவங்க அப்பா அம்மா பேர் கூட நிறைய தெரியாமல் இருக்கலாம். அன்னை மரியாளை பற்றி இறையெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், அம்மாட்ட போனா மாதாட்ட போனா நமக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த தாய், கனிவின் தாய், எனக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பார். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே அன்னை மரியாள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நீங்க என்ன செஞ்சாலும் செய்யாடும், நீங்க அவங்க பிள்ளை தான். அன்னை மரியாளுடைய மகன்தான், மகள்தான். அன்னை மரியாள் கல்வாரியிலே இயேசுவிடமிருந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். ஆனால் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என் மகனாக மகளாக இரு. ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்று அன்னை மரியாளின் பிள்ளையாக இருக்கணும், இல்லைன்னா அலகையின் பிள்ளையாக இருக்கணும். ரெண்டுக்கு இடப்பட்ட நிலை கிடையாது. அலகையின் பிள்ளை என்றால் அன்னை மரியாள் காலுக்கு கீழே தலையை மிதிப்பவராக இருப்பார். ஆனால் அன்னையின் பிள்ளை என்றால் உன்னை மடியிலும் கையிலும் தூக்கி சமப்பார். நாம் அன்னையின் பிள்ளை என்று சொல்லலாம், ஆனால் அலகையின் பிள்ளையாக இருப்போம். நானும் அப்படிதான் இருந்தேன். மாலை போடுறதும் எழுதி பொறுத்துறதும் அம்மா மரியே வாழ்கன்னு சொல்றதும் ஓகே. ஆனா நீ அந்த தாயின் பிள்ளையாக இருக்கிறாயா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, நீ தாயை போல இருக்கிறாயா? நீ அலகையின் பிள்ளையாக இருந்தாய் என்று சொன்னால் யோவான் 10:10 சொல்கிறது, உன்னை அழிப்பான், கொல்லுவான், திருடுவான். நீ அன்னை மரியாளின் பிள்ளையாக இருப்பாய் என்று சொன்னால் வாழ்வும் ஆரோக்கியமும் மீட்பும் நானே. அதை அன்னை மரியாள் நமக்கு கொடுப்பாரே. அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு 2 காரியங்கள் நீங்க செய்யணும். நீங்க பூண்டியில் இருந்தாலும் சரிதான், ஊருக்கு போனாலும் சரிதான், ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மாதா, நான் உங்க பிள்ளை, அர்ப்பணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். 2வது, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை தவறாமல் செய்ய வேண்டும். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஜெபமாலை சொல்லக்கூடிய விழிப்புணர்வு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது.
ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலை, 5 ஜெபமாலை, 8 ஜெபமாலை சொல்லக்கூடிய இருக்கிறார். இவை இரண்டையும் செய்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் அழைத்து சொல்வார். நான் பெரிய பாவியா இருக்கலாம், ஆனால் உன்னை தினமும் அர்ப்பணி, தினமும் ஜெபமாலை சொல்லு. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவின் மீட்பில் உன்னை வழி நடத்துவார். இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நான் சொல்ற ஜெபத்தை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்னை மரியே, பூண்டி மாதாவே, எங்கள் அன்பு தாயே, என்னையும் என் வாழ்வையும் என் குடும்பத்தையும் உம்முடைய மாசற்ற திரு இருதயத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அம்மா மாதாவே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம். அம்மா மாதாவே, என் குடும்பம் முழுவதும் உமக்கே சொந்தம். இயேசுவை வளர்த்தது போல என்னையும் உம் அன்பு பிள்ளையாக வளர்த்தருளும். அப்படி முழந்தாள் படியிடுவோம். நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம் நம்முடைய எல்லா தேவைகளுக்காக. அன்னை மரியாள் இந்த இடத்தில் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அன்னை மரியாள் சொல்லுகிறார், நான் உன் தாய் இல்லையா? நான் இந்த இடத்தில் இல்லையா? நீ என் மடியில் இல்லையா? ஆபத்தையும் நோயையும் பிரச்சனையும் பற்றி கவலைப்படாதே, வாழ்வு நானே என்று சொல்கிறார். கைகளை விரித்து இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலே இன்று நம் ஜெபங்கள் கேட்கப்பட இருக்கிறது. வாழ்க வாழ்க இப்படி நம்முடைய எல்லா தேவைகளுக்காக இந்த வேளையில் செபிப்போம். அன்னை மரியாள்கிட்ட குறிப்பாக இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களுக்காக செபிப்போம். பிள்ளைகளை வளர்ப்பதிலே, குடும்பத்தை ஆண்டவருடைய பாதைகளை வழிநடத்துவதிலே பல்வேறு போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், பாடுகள், துன்பங்கள். திருக்குடும்பத்தின் தாயே அன்னை மரியே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் சுமைகளோடும் பாரங்களோடும் கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அம்மா, கண்ணீரை துடைக்கிற தாயே, திருக்குடும்பத்தை நடத்திய தாயே, குடும்பத்தை நடத்த முடியாமல் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்பீராக. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இவருடைய குடும்பத்தின் பாரங்கள் அத்தனை இயேசு சொன்னது போல உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த குடும்பத்தின் பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் அத்தனையுமாய் தாயே நீர் உடனிருந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு இந்த நாளில் இவர்களுக்கு அருளும் ஆசீரும் கொடுப்பீராக. வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை, போராட்டம் அதுதான். நான் சொல்கிற மாதிரி பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, தப்பான வழியில் போகிறாங்க. கடவுளுக்குரிய பிள்ளைகளால் இப்போ மாதாட்ட உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுங்க. அது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரிதான், வேலைக்கு போனாலும் சரிதான், திருமணமானாலும் சரிதான். அம்மா மாதாவே, இது என் பிள்ளை இல்லை உங்கள் பிள்ளைன்னு சொல்லுங்க. இது உங்கள் பிள்ளைமா, கல்வாரியில் என் பிள்ளைன்னு ஆண்டவர் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்டீங்களம்மா. தவறான பாதையில் போகக்கூடிய, போதைக்கு அடிமையாக கிடக்கக்கூடிய, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆண்டவரே படிக்க முடியாமல் வேதனைப்படுகிற, திருமணமாகாமல் கஷ்டப்படுகிற என் ஒவ்வொரு பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். நோயிலே வாடுகிற பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன் மாதாமா. அந்த பிள்ளைக்குரிய எல்லா கவலைகளும் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் அம்மா மாதாவே. எங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இப்போது ஆண்டவர் இயேசுவின் வல்லமை அந்த பிள்ளைகளை தொடட்டும் அம்மா. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இரத்தம் அந்த பிள்ளைகளை இயேசுவின் பிள்ளைகளாக மாற்றுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும் அன்னை மரியே தாயே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அம்மா. வாழ்க வாழ்க
அவருடைய கைகளை விரித்து நம்முடைய நோய்களுக்காக ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தில் நோயாளிகள் இருப்பாங்க, இங்கே வராமல் இருந்திருப்பாங்க. நோய்க்காக ஜெபிக்கிற எல்லாரும், கேன்சர் நோய்கள், உடம்பில் இருக்கிற கட்டிகள், எல்லா விதமான கட்டிகள், கண் பார்வை கோளாறு, நடக்க முடியாமல் இருக்கிறார்கள், பல்வேறு விதமான நோய்கள், ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிறாங்க, எந்திரிக்க முடியலை, படுத்து கிடக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அன்னை மரியாள்கிட்ட ஒப்பு கொடுங்க. நானே ஆரோக்கியம், நானே வாழ்வு என்று அன்னை மரியாள் சொல்லியிருக்கிறார். அம்மா மாதாவே, எங்களுக்காக காயப்பட்டு எங்கள் எல்லா நோய்களையும் பிணிகளையும் தன்மேல் சுமந்த கோவன் திருமகன் இயேசுவினுடைய காயத்தின் வல்லமை, குணமளிக்கும் வல்லமை இதோ செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போது கிடைக்கட்டும். எல்லா கட்டிகளும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே கரைந்து போவதா. பல்வேறு நோய்களினால் எழ முடியாமல், நடக்க முடியாமல், குடும்பத்தின் வேலைகளை செய்ய முடிக்கிற எல்லாரையுமாய் எழுந்து நட என்கிற ஆண்டவருடைய வார்த்தை எழவு செய்வதா. நோய்களினால் குடும்பத்தில் பல்வேறு வேதனையில் இருக்கிற எல்லாருமாய் ஆண்டவர் இயேசுவினுடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்களை தொடுவதா. நல்ல ஆரோக்கியமான வாழ்வை நாங்கள் இயேசுவின் பெயரால் பெற்றுக்கொள்வோமா. வாழ்க வாழ்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, எப்படி தெரியல, பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுக்க தெரியல, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க தெரியல, பொருளாதார பிரச்சனை. மாதா சொன்னாங்க, நானே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், இன்னும் உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தாரேன். இன்னும் குடும்பத்தில் இருக்க பல்வேறு மந்திர மாத தீய ஆவியினுடைய பிரச்சனைகள், அன்னை மரியாள் உனக்கு எல்லாம் கொடுப்பார். உணவு கொடுப்பார், உறைவிடம் கொடுப்பார், உடை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். அந்த தாயிடம் இப்போது நாம் ஜெபிக்கிறோம், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. அம்மா மாதாவே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், என்ன உழைச்சாலும், எவ்வளோ உழைச்சாலும் நிறைவு இல்லை, மிச்சம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எப்படி நடத்த போகிறோன்னு தெரியல, எப்படி வட்டி கட்ட போகிறோம் தெரியல, எப்படி வீடு கட்ட போகிறோம் தெரியல. அவமானம் அவமானம் அவமானம். அம்மா கானாவூர் தாயே, அவமானத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றிய தாயே, வேதனை துயரத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றிய தாய், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமாய், அவருடைய குடும்பத்தின் எல்லா சிக்கல்கள் பிரச்சனைகள் அத்தனையுமாய் ஆண்டவர் இயேசுவினுடைய மாபெரும் அருளையும் வல்லமையும் ஆசீரையும் பெற்றுக் கொடுங்க. இந்த நாள் இந்த குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாக இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இழந்து போன எல்லாவற்றையும் இவர்கள் பெற்றுக்கொள்வார்களா. அன்னை மரியாளை நோக்கி நம்முடைய மடிகளையும் கைகளையும் உயர்த்தி அன்னை மரியாள் இயேசுவின் ஆசீரை பெற்றுக் கொடுக்க போகிறார். நம்முடைய மடிகளையும் கைகளையும் உயர்த்தி அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். வாழ்க 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 மரியே வாழ்க. நம்முடைய எல்லா தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய கனிவையும் உம்முடைய இரக்கத்தையும் எங்கள் தாய் அன்னை மரியாளுக்கு கொடுத்து எங்களையும் அவருடைய பிள்ளைகளாக மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிற அந்த தாயின் வழியாக எங்கள் எல்லா தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு தேவைகளும் அன்னை மரியாளின் பெயரால், பரிந்துரையால், இயேசுவின் பெயரால் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.